ஓகேவா? ஸோ நம்ம சிடபிள்யூஆர்இ கான்செப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது பைனரி ட்ரேடிங்கில் ஒர்க் எனக்கு ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு பைனரி ட்ரேடிங்கில் ஒரு கேண்டிலை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரெண்டோ ஸோ இல்லை ஹரிசாண்டல் டெண்டன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட் திங்ஸ் நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ நம்ம ஒரு கேண்டிலை பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அந்த கேண்டிலில் நமக்கு கேண்டிலோட விக் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாடி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ வால்யூம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அது ஒரு கேண்டிலில் பார்த்தா பத்தாது, மினிமம் 3 to 4 கேண்டில்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம ஒரு சார்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான செட்டப் இருக்கணும். ஓகே, ஸோ செட்டப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கலர் சேஞ்சிங் ஏரியாலேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீஜனில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இது பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாத்துக்கும் காமனாக வர ஒரு டவுட் என்னன்னு கேட்டால் ஒரு கேண்டில்ல வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறானா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான்? ஸோ அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக. ஸோ அப்போது நமக்கு அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா ஒரே வேதாக இருக்குது. ஸோ இது விக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த விக்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறானா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறானா ஸோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது கான்செப்டில் போவோம். ஸோ இப்போது இந்த சார்ட்டில் பாருங்கள். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 கேண்டில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில்ஸை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பர்டிகுலர் கேண்டிலுக்குள்ளே நமக்கு செல்லர்ஸ் அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா இந்த செல்லர்ஸ் ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் ஸோ அப்படின்னு என்ன புரியல. ஸோ பிகினராக இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு அது தெரியல. ஈவன் ஒரு 5 months 6 months ட்ரை பண்ணவங்களுக்கும் கூட இது தெரியலை. ஸோ அது தெரியாமல் தான் அதை வாட்ச் பண்ணிருக்கோம். ஓகே, பட் இப்போது நம்ம இந்த இடத்துல சிம்பிள் 2 டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பையர்ஸும் என்ட்ரி ஆவாங்க அண்ட் ஆல்சோ செல்லர்ஸும் என்ட்ரி ஆவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று நமக்கு தெரியும், மேபி ஒரு பார்ட்டி வீக் ஆச்சு அப்படின்னா ஸோ உள்ள ஆப்போசிட் பார்ட்டி என்ட்ரி ஆகும். ஸோ அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்ல என்ட்ரி ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அதாவது அப்படின்னா செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இந்த கேண்டில்ல பையர்ஸும் ஸ்ட்ராங்காக தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான் அண்ட் ஆல்சோ செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க. ஸோ 2 பேரும் ஃபைட் பண்ணி ஸோ பையர்ஸோட பவரை விட செல்லர்ஸோட பவர் ஹை ஆகுது. ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் கேண்டிலில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அப்போ க்ரீன் கலர் கேண்டில்னா இது வந்து பையர்ஸோட வால்யூ நினைப்பீங்க, அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட வால்யூ. ஸோ அப்போது ஸ்ட்ராங்காக மேலே வந்துட்டு இருக்க அந்த பையர்ஸ் கூட ஸோ வீக் பார்ட்டியான செல்லர்ஸ் அவனோட ஏரியா செல்லர்ஸோட ஏரியா வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செல்லர்ஸோட வால்யூ. ஸோ இப்போது இந்த கேண்டிலுக்குள்ள பையர்ஸ் வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் பையர்ஸ் 0 கிடையாது, ஸ்டில் பையர்ஸ் அவைலபிள் தான். ஓகே, அப்போது இந்த பர்டிகுலர் கேண்டிலுக்குள்ள பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா தான் நமக்கு செல்லர்ஸோட ஏரியா. செல்லர்ஸ் இந்த ஏரியாவில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள வீக் பார்ட்டி இந்த கேண்டில்லேருந்து என்ட்ரி இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக கொண்டு போன ஒரு பையர்ஸ் இப்போ ஏன் இந்த ஏரியாவில் என்ட்ரி பண்ணு? ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அப்போது இந்த ஏரியாவில் என்ட்ரி பண்ணலை அப்படின்னா ஸோ இங்கேருந்து என்ட்ரியான செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக என்ட்ரி பண்ணி ஸோ செல்லர்ஸ் எகைன் மார்க்கெட்டை கீழே கொண்டு வரும். ஸோ அப்பர் சைடில் என்ட்ரி பண்ணலன்னா பையர்ஸ் வீக் தான். பட் ஆனால் பையர்ஸ் என்ன பண்ணுறான், அவனோட ஏரியா லோயர் சைட்லேருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகும் ஒரு செல்லர் கேண்டில். ஸோ அப்போது ஃப்ரம் லோயர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ அப்பர் சைட்லேருந்து ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஃப்ரம் லோயர் சைட்லேருந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேண்டில் நமக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எகைன் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை கொண்டு வராங்க. ஸோ பையர்ஸ் ஜஸ்ட் ஃபைட் தான் பண்ண முடியுது, பட் அந்த பையர்ஸ்னால வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எனிவே பையர்ஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவனால் பையர்ஸ்னால வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ அப்போது இது பையர்ஸோட வால்யூம். ஸோ அப்போ செல்லர்ஸோட வால்யூமோட ஸோ பையர்ஸோட வால்யூம் வீக்காக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் எகைன் செல்லர்ஸ் கன்டினியூ பண்ணுறாங்க. பையர்ஸ் ஃபைட் கொடுக்குறான்,
பட் ஆனால் அந்த பையஸ்க்கான வால்யூம் வேணுமே. ஸோ ஜஸ்ட் ஃபைட் பண்ணால் பார்த்தாது, அவனுக்கான வால்யூம் வேணும். ஏன் வால்யூம் வேணும்? ஏன்னா ப்ரீவியஸாக இருக்க செல்லர்ஸை விட இங்கே பையர்ஸ் இப்போ ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா இங்கே ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கும். பட் எனிவே இங்கே பையரில் செல்லர் கேண்டில் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இந்த கேண்டில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ பையர்ஸ் ஆல்ரெடி வீக்கா லோ வால்யூமா இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் எங்க இருக்காங்கன்னா இந்த ஏரியால ஹிடனா இருக்காங்க. ஏன்னா இது இப்போ நமக்கு பையர்ஸோட வால்யூம். ஸோ அப்போ செல்லர்ஸ் இப்போ இங்க ஹிடனா இருக்காங்க. ஸோ அப்போ இங்க பர்டிகுலர் ப்ரைஸ்ல இருந்து என்ட்ரி ஆன ஒரு பையர் எகைன் மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணி எகைன் பாருங்க, இப்போ ப்ரீவியஸா அப்பர் சைட்ல ஃபைட்டே பண்ணல பையர்ஸ். பட் ஆனா இப்போ அப்பர் சைட்ல ஃபைட் பண்றான். ஐ மீன் இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ் செகண்ட் கேண்டிலோட சாரி இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹிடன் பையர்ஸோட ரூம்குள்ள வீக் பார்ட்டியான பையர் லோ வால்யூம் பையர் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் பண்றான். ஆல்மோஸ்ட் 80-90% அவன் என்ட்ரி பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ ஃப்ரம் இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்குள்ள இருந்து பாருங்க, ஸோ எகைன் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வராங்க. ஃப்ரம் பையர்ஸ் ஏரியால எகைன் பாருங்க, இந்த ப்ரைஸ் வந்து என்ட்ரி ஆன ஒரு பையர் இப்போ இயர்லியாவே என்ட்ரி பண்றான். எஸ், இயர்லியாவே என்ட்ரி பண்றான் மீன்ஸ் ஆல்ரெடி இந்த இங்கிருந்து என்ட்ரி ஆன பையர்ஸ் பவரை ஷோ பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸா ஃபைட் பண்ணாத பையர் இங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. எகைன் லோயர் செல்ல பையர் பார்த்தீங்கன்னா இயர்லியாவே என்ட்ரி பண்றாங்கன்னா எகைன் பையர்ஸ் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அப்பர் சைடில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றானே, ப்ரீவியஸா ஃபைட் பண்ணாத ஒரு பையர் இங்க ஹிடன் ஆகிற செல்லர்ஸ் கூட எகைன் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிட்டான். தென் எதுக்கு எகைன் லோயர் சைட்லயும் ஃபைட் பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஓகே, அப்போ லோயர் சைட்லேயே பாருங்க இயர்லியாவே என்ட்ரி பண்றான். ஸோ அப்போ இயர்லியாவே என்ட்ரி பண்ணும்போது ஸோ இங்கிருந்து ஸ்ட்ராங்கா என்ட்ரி பண்ணி அப்பர் சைடும் லோயர் சைடும் ஸ்ட்ராங்கா என்ட்ரி பண்றாங்க. இப்பவும் பையர்ஸ்னால வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியலை. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நான் இங்கே எல்லா திங்ஸும் சொல்லலாம். ஐ மீன் நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சப்போஸ் இல்லை இதை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னோட டெலகிராம் ஐடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ சிடபிள்யூஆர்இ கோர்ஸுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இங்கே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ எஸ் அப்பர் சைடும் லோயர் சைடும் பாருங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் பண்றான். இங்க இருக்கிற செல்லர்ஸோட பாடியோட எஸ் இங்க இருக்கிற செல்லர்ஸோட பாடி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா பையர்ஸோட ஃபைட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பர் சைடும் சரி லோயர் சைடும் சரி. ஸோ நிறைய பேர் என்னன்னா இங்க விட இங்க வீக்கா தான் ஃபைட் பண்றான். ஸோ அப்பர் சைடு இருந்து என்ட்ரி ஆன செல்லர்ஸ் வீக் ஆயிட்டான். இவ்வளோ வீக்கா ஃபைட் பண்ணி இங்க நமக்கு வால்யூமே ட்ராப் ஆச்சு. ஸோ அப்படின்லாம் நீங்க திங்க் பண்ணீங்க. ஸோ அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாடி கூட வீக்கை கம்பேர் பண்ணணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ எஸ் அப்பர் சைடு லோயர் சைடும் ஃபைட் பண்ணாங்க. ஸ்டில் பையர்ஸ்னால வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியலை. ஸோ எகைன் பையர்ஸ் வீக். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா 1 2 3 ஃபார்முலாலாம் நிறைய சொல்றீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் வந்து மார்க்கெட்ல எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஓகே, ஸோ அதாவது நான் எகைன் சொல்றதா, ஸோ ரூலை பேஸ் பண்ணி இதை லேர்ன் பண்ண திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பா லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்க கேண்டில்ஸோட விக்ஸை பார்த்து நமக்கு இங்க சிடபிள்யூன்னா என்ன ஸோ அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஷார்ட்கட்ஸை பேஸ் பண்ணி யாரும் போக. ஸோ இப்போ பாருங்க, எனிவே ஸோ ப்ரீவியஸாக இங்கே ஃபைட் பண்ணாத ஒரு பையர் எஸ் இங்கே ஃபைட் பண்ணுறான். அப்போனா எஸ் பையர்ஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போ எகைன் பையர்ஸ் லோயர் சைடும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணாங்க. அப்போ மார்க்கெட்டில் பையர்ஸ் எகைன் ஃபைட் பண்ணுறான். பட் ஆனால் அவனுக்கான வால்யூம் கிடையாது. அதனால செல்ல சைடு கன்டினியூ பண்ணுறான். ஸோ இப்போ அப்பர் சைடில் இங்கே ஃபைட் பண்ணதோட பாருங்க இங்கே வீக்காக தான் கைஸ் ஃபைட் பண்ணுறான். ஓகே, ஸோ அப்போ இங்கிருந்து என்ட்ரியான ஒரு பையர் இயர்லியாவே என்ட்ரியான ஒரு பையர் எகைன் பாருங்க இங்க விட இப்போ இங்க வீக்காக தான் ஃபைட் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங்? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்குள்ள நமக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த இந்த விக் கம்பேரிசன் வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்குன்னு. ஓகே, ஆனா பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஃபைட் பாடியை கம்பேர் பண்ணும்போது எஸ் இது ஒரு டீசெண்டான ஃபைட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் கிடையாது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கேண்டில். இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி கேண்டில் இருக்குன்னா ஐ மீன் இந்த மாதிரி கேண்டில் இருக்குன்னா ஓகே, அப்போ இங்கே செல்லர்ஸ் ஆன் பவரை லாஸ் பண்ணிட்டா அப்போ நெக்ஸ்ட் பையர்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல பையர்ஸ் பாருங்க ஸ்டில் அப்பர் சைடில் ஒரு டீசெண்டான ஃபைட்டை கொடுக்கும். ஸோ ப்ரீவியஸாக விட இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்ணுறான். பட் இது ஒரு டீசெண்டான ஃபைட்டு. ஸோ அப்போது செல்லர்ஸ் என்ன பண்ணுறான் இங்கிருந்து என்ட்ரி பண்ணி எகைன் பாருங்கள் ப்ரீவியஸாக இருக்க பாடியோட எகைன் இங்கே பாடியை இன்க்ரீஸ்
ஸோ இப்போ பாருங்க எகைன் லோயர் சைடில் பாருங்க ரொம்ப வீக்காக தான் கைஸ் பையர்ஸ் ஃபைட் பண்ணுறான். ஸோ அப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க நிறைய பேர்னா, ஓகே சார் அப்போ நமக்கு இங்கே விட இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ செல்லஸோட ப்ரெஷர் செல்லஸ் அவனோட பாடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்போ லோயர் சைட்லேயே வீக்காக தானே ஃபைட் பண்ணுறான். அப்போ இங்கே செல்லஸ் ஓன் வால்யூமை லாஸ் பண்ணுறான்னு சொல்லி நெக்ஸ்ட் பையர் வரலாமே, இங்கேயே அகைன் செல்லர் வந்துருக்கான். ஸோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்க. பட் ஆனால் சீரோவில் நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ விக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ் இங்கே விட இங்கே வீக் தான், செல்லஸ் ஸ்ட்ராங்கு தான், ஓகே. பட் ஆனால் இந்த பாடி கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டு தான், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கிருந்து என்ட்ரி பண்ணுற செல்லஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க. அப்புறம் லோயர் சைடில் பாருங்க எகைன் ஒரு டீசென்டான ஃபைட் பண்ணுறான். அப்போ அப்பர் வீக்கும் லோயர் வீக்கும் பாருங்க. ஸோ இந்த வீக்கோட ஆஃப் த வீக் இங்கே இருக்கு. ஸோ அப்போ எஸ் இங்கே டீசெண்டாக அப்பர் சைடும் லோயர் சைடும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் செல்லர்ஸ்னால ஸ்டில் வால்யூமை பையர்ஸ்னால ஸ்டில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல எங்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ல யூடியூப்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு என்னோட டெலகிராமுக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காருன்னா 1 2 3 ஃபார்முலான்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வீக் ஆகிறாங்க, செகண்ட் டைம் தேர்ட் டைம் வீக் ஆகிட்டான், அப்போ இங்கே பைய தானே வரணும். நான் எகைன் சொல்கிறேன், அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸாக யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காசு. ஓகே. ஸோ ஜஸ்ட்டு நமக்கு விக்ஸை பாருங்க. ஸோ இங்கே ஃபைட் பண்ணாத பையர் இங்கே ஏன் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு திங்க். ஸோ லோயர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண ஸ்டில் இங்கே எஸ் ஸ்டில் ஃபைட் பண்ணுறான். ஸோ இது இங்கே ஃபைட் பண்ணி இங்கே வீக்கான ஃபைட் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட் தான். எஸ் அப்பர் சைடும் லோயர் சைடும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவனால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எகைன் அப்பர் சைடில் ஏன் வீக்காக ஃபைட் பண்ணுறான், ஐ மீன் இங்கே விட இங்கே ஏன் வீக்காக ஃபைட் பண்ணுறான். ஸோ ஸ்டில் இது ஒரு டீசெண்டான ஃபைட் தான் பாடியை கம்பேர் பண்ணும்போது. பட் இங்கே விட இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்ணுறான். ஸோ செல்லர்ஸ் பாடியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லோயர் சைட்லேருந்து ஒரு டீசெண்டான ஃபைட்டை எகைன் கொடுக்குறான். ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல செல்லர்ஸோட பவரை ஷோ பண்ணிட்டே இருக்காங்க, பையர்ஸோட பவரை ஷோ பண்ண முடியலை. ஸோ ஸ்டில் மார்க்கெட்டில் பையர்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இங்கே என்ட்ரி பண்ண பையர்ஸ் எஸ் வீக் தான். ஸோ இப்போ இங்கே என்ட்ரி பண்ண பையர் எஸ் எகைன் நீங்கள் என்ட்ரி பண்ணுறான். பட் ஆனால் இங்கே விட பாருங்க இங்கே வீக்காக தான் கைஸ் ஃபைட் பண்ணுறேன். ஸோ அப்போது மேபி இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்க்குள்ள ஓகே. ஸோ இந்த செல்லர்ஸோட ரூம்குள்ள மேபி நமக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுறான், ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வரான். பட் இங்கே என்ன பார்க்கணும், ஸோ இங்கே என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ பையர்ஸ் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான் அப்பர் சைட். சப்போஸ் பாருங்க, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைட் கொடுத்துருக்கான்னா நெக்ஸ்ட் கேண்டில் அகைன் செல்லர். ஸோ அப்போ இந்த விக்ஸை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர் சைடில் எஸ் இங்கே விட இங்கே வீக்காக ஃபைட் பண்ணால் எஸ் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் தான். ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துருக்கான். நான் இங்கே சொன்ன மாதிரியே தான் நீங்கள் எகைன் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துருக்கான். அப்புறம் லோயர் சைட்லேருந்து பாருங்கள் பையர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அப்பர் சைட்லையும் பாருங்கள் டீசெண்டாக இந்த பாடி கம்பேர் இது ஒரு டீசெண்டான ஃபைட்டு. ஃப்ரம் லோயர் சைடில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி, ஸோ ப்ரீவியஸாக வீக்காக ஃபைட் பண்ணவன் இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்குள்ளேருந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக என்ட்ரி பண்ணி இங்கிருந்து என்ட்ரியான செல்லர்ஸோட பாடியும் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் லோயர்ஸ்லேருந்து என்ட்ரி பண்ணி பையர்ஸ் அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ அப்போ ஃபைனலாக இங்கே வீக் ஆகிட்டே இருந்த பையர் ஃபைனலாக இந்த ப்ரைஸ்க்குள்ளே நமக்கு பையர்ஸ் ஸ்ட்ராங்காக என்ட்ரி பண்ணுறான். ஸோ அப்பர் சைடும் எஸ் டீசெண்டாக ஃபைட் பண்ணுறான். சப்போஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான் இந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கான் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் ஒரு செல்லர் வரலாம், ஓகேங்களா. ஸோ இது கூட சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு இங்கே விட இங்கே ஏன் வீக்காக ஃபைட் பண்ணுறான். ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கு. ஸோ லோயர் சைடில் அவன் பவர் ஹோப் பண்ணுறான் பையர்ஸ். ஸோ பையர்ஸ் இப்போ அவன் லோயர் சைடில் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி பாடி டிக்ரீஸ் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ மார்க்கெட்டில் ஒரு பையர். ஸோ கைஸ் இப்படி தான் நம்ம ஒரு கேண்டில் பார்க்கணும். ஸோ நான் எகைன் சொல்கிறேன், இதில் இன்னும் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறதுக்கு நிறையா இருக்குது. பட் நான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை எகைன் பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கான நாலேஜ் ஈஸியாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான வேலை போனீங்கன்னா ஸோ இதில் ஈஸியாக உங்களுக்கு நாலேஜஸ் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி நான் இங்கே எல்லாருமே சொல்லியிருக்கேன், ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இல்லை சொல்லலை, ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த இடத்துல நமக்கு எப்படி ஒரு பையர்ஸோ செல்லர்ஸோ ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ பாடிக்கு ஏற்ற மாதிரி விக் இருக்கா இல்லையா. நான் இப்போவும் சொல்கிறேன், லாஜிக் இல்லாமல் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ லாஜிக் மீன்ஸ் ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது,
ஸோ அப்போ இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகுது, அதனால தான் எப்படி ஐ மீன் இங்கே பையர் என்ட்ரி கொடுத்துருக்கான் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க, அதெல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. அப்போ இங்கிருந்து பையர் என்ட்ரி ஆவானா இல்லை இங்கிருந்து பையர் என்ட்ரி ஆவானா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ அது தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் லாஸை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஸோ லாஜிக்கலாக என்ன இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இல்லை இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன்னா, ஸோ நான் எகைன் சொல்கிறேன், அது டோட்டலாக உங்கள் டைம் பெஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பரான இதில் லேர்ன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு கான்டாக்ட், என்னோட டெலகிராம் ஐடி. ஸோ என்னோட டெலகிராம் ஐடியும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின். ஓகே ஓகே கைஸ், டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.